தமிழக பாஜகவை சேர்ந்த ஐடி விங்ல இருக்க ஒரு இளைஞர் நாமக்கல்லை சேர்ந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவர் அவரோட சமூக வலைதள பதிவுக்காக இரண்டாவது முறை, ஏற்கனவே ஒரு முறை ஒரு பதிவுக்காக அவரை கைது பண்ணாங்க. இப்போ இரண்டாவது முறை கைது பண்ணியிருக்காங்க. பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் குறிப்பிட்ட அந்த பையன் வந்து நீங்க எந்த மதம் அப்படின்னு கேட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க மத உணர்வுகளை புண்படுத்துறாங்க, இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, இந்துக்களை எங்க பக்கத்துல இருந்தாலும் இந்து தீவிரவாதி, காவி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. உங்களுக்கு நாங்க அந்த ட்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க மேலெல்லாம் நீங்க கைது செய்ய நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கீங்களா? சட்டம் ஒழுங்குக்கு உண்மையாலுமே கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள்ல காவல்துறையோட பங்கு என்னவா இருக்கீங்க? அப்போ இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு வங்கியா உருவெடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. இவங்க அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், இவங்க ஓட்டு வங்கிக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இந்துக்களை துன்புறுத்த தயாராகிருக்கு இந்த பாசிச அரசு. இந்துக்கள் விழிச்சுக்கணும், இங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்களோட இந்து மத கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்துவவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க உறுதியா எடுக்கும் பட்சத்துலதான் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்கிறது நிச்சயமா. வணக்கம். தமிழக பாஜகவை சேர்ந்த ஐடி விங்ல இருக்க ஒரு இளைஞர் நாமக்கல்லை சேர்ந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவர் அவரோட சமூக வலைதள பதிவுக்காக இரண்டாவது முறை, ஏற்கனவே ஒரு முறை ஒரு பதிவுக்காக அவரை கைது பண்ணாங்க. இப்போ இரண்டாவது முறை கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு கேள்வி, சமூக வலைதள பதிவுகள் இந்த நாட்டில் இங்கே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு, எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள், வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்க முடியல. இந்த கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் திட்டமிட்டு தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு. போதையால ஏற்படக்கூடிய வன்முறைகள் அதிகமாயிட்டு இருக்கு. பெண்கள் வெளியில போறதுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் மாறிட்டு இருக்கு. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த திமுக அரசு தன்னோட காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சமூக வலைதள பதிவுகளுக்கு. யாராவது சமூக வலைதளத்துல ஒரு முதல்வரை பத்தி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டாங்களோ, இல்ல துணை முதல்வரை பத்தி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டாங்களோ, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள வீட்டுல நைட்டு 12 மணிக்கு போய் நிக்கிறது, விடிய கிளம்புற 3 மணிக்கு போய் நிக்கிறது, காலையில 6 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றது, 11 மணிக்கு செவரேறி குதிச்சு அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்க காவல்துறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்குக்கு உண்மையாலுமே கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள்ல காவல்துறையோட பங்கு என்னவா இருக்கீங்க? அப்போ முதல்வரோட இரும்பு கரம் எதை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் சமூக வலைதளத்துல பதிவு போடுறான், எவன்லாம் யூடியூப்ல போய் பேசுறான், யாரெல்லாம் இந்த ஆளும் கட்சியில நடக்கிற அவலத்தை வெளியில சொல்றானோ அவங்களோட குரல் விலையை நெரிக்கிறதுக்கு தான் இங்க இரும்பு கரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக இந்த முறை அந்த பையன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது இந்த திமுக எந்த அளவுக்கு ஒரு இந்து விரோத போக்கை கடைபிடிக்குது, இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக எந்த அளவுக்கு இவங்க இறங்கி போவாங்க அப்படிங்கறத இது காட்டுது. பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் குறிப்பிட்ட அந்த பையன் நீங்க எந்த மதம் அப்படின்னு கேட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த கொலை செய்தவர்கள், இந்த சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் கிடையாது, பஹல்காம்ல இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் சொல்றதை விட பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல அவர்கள் எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கப்பட்டவர்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்னு எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்லாம நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு பாகிஸ்தான்ல இருக்கிறவனை சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற காவல்துறை எதற்காக எஃப்ஐஆர் போட்டு நீங்க கைது பண்றீங்க? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க மத உணர்வுகளை புண்படுத்துறாங்க, இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, இந்துக்களை எங்க பக்கத்துல இருந்தாலும் இந்து தீவிரவாதி, காவி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. உங்களுக்கு நாங்க அந்த ட்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க மேலெல்லாம் நீங்க கைது செய்ய நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கீங்களா? இந்துவா பிறந்தினா நீ ஒரு விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் ராசா அவர்கள் பேசினாரு. அவர் மேல நாங்க தமிழ்நாடு முழுக்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்தீங்களா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இந்த மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நடராஜரோட அந்த மிகப்பெரிய தத்துவமத்தை எவ்வளவு கேவலமா கொச்சையா பேசினான். அப்ப தமிழகம் முழுக்க சிவனடியார்கள்லாம் கொதித்தெழுந்து எழுந்துட்டு போய் பொதுமக்கள்ல இருந்து எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கினீங்களா? அந்த மைனர் விஜய் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? மாறா திமுக மேடையில அவனை மேலே ஏற்றி அவனுக்கு விருது கொடுத்து நீங்க எல்லாம் பாராட்டினீங்க. அப்ப மத உணர்வுகளை புண்படுத்துறது அப்படிங்கிறது இங்க யாரு, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வச்சுதான் இங்க டிசைட் பண்ணப்படுதா?
அப்ப இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும்தான் மத உணர்வு புண்படுமா? இந்துக்களுக்கு புண்படாதா? நீங்க இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை நீங்க சொல்றீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். மதத்துக்கு வந்து என்னைக்குமே வந்து பயங்கரவாதத்துக்கு வந்து எந்த மதமும் கிடையாது. ஒரு பயங்கரவாதி தான், அதை நாங்க ஏத்துக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஒரு திட்டமிட்டு வந்தீங்க. நீங்க பாகிஸ்தான்லயே போய் பார்க்கலாம். பாகிஸ்தான்ல இந்த நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம திட்டமிட்டு அடித்த அந்த பயங்கரவாத முகாம்கள்ல பயங்கரவாதிகளுக்கு வந்து பாகிஸ்தானோட கொடி போர்த்தப்பட்டதா இல்லையா? அங்க பாகிஸ்தான்ல இருக்க மிலிட்டரியில இருக்கிற ஹை கமாண்ட்ல இருக்கவங்களா வந்து நின்னாங்களா இல்லையா? அப்போ அவங்கள என்ன தீவிரவாதிகள் நீங்க சொல்லுவீங்க? அப்போ நீங்க இங்க தமிழக அரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? காலங்காத்தால 6 மணிக்கு போய் காவல்துறையில இருக்கிறவங்க எல்லாம் அங்க போய் நின்று அந்த பையனை வந்து கைது பண்ணி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, அப்போ இங்க தமிழக அரசு எந்த அளவுக்கு இந்துக்கள் மீது ஒரு மிகப்பெரிய வன்மத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, இந்த சுந்தரவள்ளி போன்றவர்கள்லாம் வந்து இந்த பகல்காம் தாக்குதலை நடத்தினதே வந்து நம்மளோட இந்திய ராணுவமா இருக்கும், ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சவர் தான் மோடி அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போனாங்க. தமிழகம் முழுக்க நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா? அப்போ இங்க நீதிங்கிறதோ நியாயங்கிறதோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது கூட முதல்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போட்டும், கோர்ட்ல முடிவு பண்ணட்டும் எது சரி தவறுன்னு. ஆனா எஃப்ஐஆரே எடுக்க மாட்டோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம் யாருக்கு எஃப்ஐஆர் போடுவோங்கிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு அராஜக போக்கையும் ஒரு மிகப்பெரிய சர்வாதிக போக்கையும் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த திமுக அரசு எப்பேற்பட்ட ஒரு வந்து இந்து விரோத போக்கை, இந்து வெறுப்பை வந்து வன்மத்தை மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு அண்ணாமலை அவர்கள்ல இருந்து நயினா நாகேந்திரன் அண்ணா அவர்கள்ல இருந்து எல்லாரும் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்க கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான், நீங்க இங்க நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஏதாவது சாசனம் எதுவும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? நீங்க மட்டும்தான் இனிமே தமிழகத்தை ஆள போறீங்க, இனி ஓட்டு எலெக்ஷன்லாம் நடக்காது, திருப்பி எலெக்ஷன் ஓட்டு கேட்க மக்களை போய் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மமதையில வந்து முதல்வர் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இப்பதான் இந்த காவல்துறையோட எப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு இதுல வந்து அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட உயிரை வந்து பலி கொடுத்தோம். அது தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த பிரவீன்ராஜ் கைதாகிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல வந்து நேற்று அஜித் குமார் நாளை நானா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவரை வந்து நகைக்காக வந்து இது பண்றாங்க, என்னை வந்து நான் வந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக நான் ஒரு பதிவு போட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து இது பண்றாங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து அதை கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, முன்னாடி நிக்கிறாங்கன்ற மாதிரியான புகைப்படங்கள்லாம் எடுத்து கைது ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பதிஞ்சிருக்காரு. அவர் என்ன ஒரு சமூக வலைதளத்துல பதிவு போட்ட ஒருத்தர் பாஜகல ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு, அவர் ஒரு தீவிரவாதியா? எதற்கு நீங்க போய் அவரை அப்படி போய் கைது பண்ணணும் காலங்காத்தால 6 மணிக்கு போய்? இதுல அவரோட லாயரும் சொல்றாரு, நாங்க இல்லைங்க, நாங்க அதுக்கு முன்ஜாமீனும் வாங்கியிருக்கோம், எல்லாம் இது பண்ணியிருக்கோம், எதற்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலும் சொல்றாங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆணவ போக்கையும் ஒரு அராஜக போக்கையும் நீங்க சர்வாதிகாரத்தனத்தையும் நீங்க பயன்படுத்திட்டு ஒரு பாசிச அரசா வந்து இந்த திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து மக்கள் கவனிக்கணும். மக்கள் சபையில 2026ல திமுக ஓட்டு கேட்டு கூட தெருவுக்கு போக முடியாத நிலைமையை வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை இந்த ஓட்டு வங்கி அரசியல், கிறிஸ்தவர்களின் ஓட்டு வங்கி, இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கிக்காக இந்து மக்களை எவ்வளவு வேணா கேவலமா பேசலாம், இழிவா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், அதை நாங்க கண்டுக்கவே மாட்டோம், கேட்டுக்கவே மாட்டோம். என்னோட பையனையே விட்டு மேடை ஏற்றி சனாதனத்தை ஒழிச்சே தீருவோம் அப்படின்லாம் நாங்க பேசுவோம், இந்து கடவுள்களை இழிவா பேசுவோம். இவங்க கூட்டணியில் இருக்க விசிகாவை சேர்ந்தவர் இஸ்லாத்துல வந்து சகோதரத்துவம் இருக்கு, கிறிஸ்தவத்துல சகோதரத்துவம் இருக்கு, இந்து மதத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்துக்கள் எல்லாம் வந்து ஒரு ஏதோ சகோதரத்துவமே இல்லாத காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்றாரா? அதை தானே நீங்க கோவில் வாசல் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கீங்க, கடவுளை வணங்குவவன் காட்டு மிராண்டி, கடவுளை கும்பிடுறவன் முட்டாப்பையா அப்படின்னு எழுதி உட்காந்துருக்கீங்க. இந்துக்களை தானே நீங்க அப்பட்டமா வந்து திட்டுறீங்க. அப்போ இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு வங்கியா உருவெடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. இவங்க வந்து அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், இவங்க ஓட்டு வங்கிக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இந்துக்களை துன்புறுத்த தயாராகி இருக்கு இந்த பாசிச அரசு. இந்துக்கள் விழிச்சுக்கணும், இங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்களோட இந்து மத கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்துவவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நீங்க உறுதியா எடுக்கும் பட்சத்துலதான் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்கிறது நிச்சயமா நிற்கும். நன்றி, வணக்கம்.